விருதுநகர் மாவட்டம் விவசாய நில ஆக்கிரமிப்பை அகற்ற காலதாமதப்படுத்தும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து குறைதீர்க்கும் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளியேறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆமத்தூரில் பொது பாதையை தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாமல் விவசாயிகள் தவிப்பதாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் செய்யும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஆட்சியர் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விவசாயிகளுக்கும் ஆட்சியருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் பட்டப்பகலில் மதுபோதையில் இளைஞர் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனியில் இருந்து கோவை சென்ற அரசு பேருந்தை மதுபோதையில் இளைஞர் ஒருவர் வழிமறித்து கண்ணாடியை உடைக்க முயன்றார். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்துள்ள மது விற்பனையால் போதைக்கு அடிமையாகி பல இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பென்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கவில்லை என குற்றம் சாட்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பென்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை முழுமையாக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதற்கு மாவட்ட ஆட்சியர் நிவாரணம் வழங்கியதாக கூறியதால் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் விவசாயிகளை அலட்சியப்படுத்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்து விவசாயிகள் திடீரென தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சொத்து மதிப்பு சான்றிதழ் வழங்க 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். பல்லடம் அடுத்த ஐயம்பாளையம் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் ரேவதி லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் ஊழல் மலிந்து கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியில் குடிநீர், சாக்கடை உள்ளிட்ட சுகாதார பணிகள் முறையாக மேற்கொள்வதில்லை என கூறி மாதாந்திர நகர்மன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை தவிர நகராட்சி சார்பில் எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்று அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மின் மயானம், குடிநீர், சாக்கடை உள்ளிட்ட பணிகள் முறையாக மேற்கொள்ளாததை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் 13 பேர் நகர்மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே பத்ராதரவை கிராமத்தில் சேதமடைந்த சுகாதார வளாகத்தை அனுமதி பெறாமல் இடித்ததற்கு அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 2004ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மகளிர் சுகாதார வளாகம் சிதிலமடைந்ததால் அவை பயன்படுத்தப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் சுகாதார வளாகத்தை இடித்து அதன் கற்களை சாலை பணிகளுக்கு பயன்படுத்த கிராம மக்கள் முடிவெடுத்தனர். ஆனால் திருப்புல்லானி திமுக ஒன்றிய செயலாளர் நாகேஸ்வரன் சுகாதார வளாகத்தை இடித்து கற்களை டிராக்டர் மூலம் அப்புறப்படுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பணிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் திருப்புல்லானி யூனியன் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தனர். ரவுடிசம் அதிகரித்துள்ள விடியா திமுக ஆட்சியில் திமுகவினரின் அராஜக போக்கிற்கு அப்பகுதி மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். இந்த கட்டடத்தை திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் நாகேஸ்வரன் அவர் எங்களுக்கு தெரியாமலே உடைச்சி இதை தள்ளிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். இதை நாங்கள் தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இதை உடைச்சி எங்களுக்கு இந்த இது கரெக்டாக இந்த எங்கள் கிராம தேவைக்கும் இது ரேஷன் கடைக்கு பாதை போடுறதுக்காக நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இதை அவர் இதில் வராத அளவுக்கு அதை மாவட்ட நிர்வாகம் இதை தடுக்கணும். இது முழுமையாக எங்கள் ஊருக்கு பயன்பாட்டுக்கு வேண்டி இருக்கிறதால நாங்கள் தடை செய்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதி மீனவர்களுக்கு ஆட்டோ பெர்மிட் வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இலங்கை கடற்படையினர் கைது நடவடிக்கையால் மீன்பிடி தொழிலை கைவிட்டு சில மீனவர்கள் ஆட்டோ ஓட்டுதல் உள்ளிட்ட மாற்றுத் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெர்மிட் இல்லாததால் ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் அபராதம் விதிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். புனர்வாழ்வு திட்டத்தின் கீழ் ஆட்டோ பெர்மிட் வழங்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தினர். மீனவர்கள் புனர்வாழ்வில் ஸ்டாலின் அரசு அக்கறையின்றி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கோவிந்தாபுரத்தில் அடிக்கடி பழுதாகும் மின்மாற்றியை புதிதாக மாற்ற வலியுறுத்தி மின்வாரிய அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவிந்தாபுரத்தில் உள்ள மின்மாற்றியில் அடிக்கடி பழுது ஏற்படுவதால் சீரான மின்சாரம் கிடைக்காமல் விவசாயிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மின்சாரம் இல்லாததால் தண்ணீர் இன்றி 300 ஏக்கர் வெங்காய பயிர்கள் கருகியதால் சின்னப்புத்தூர் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது போன வருஷத்தையும் கூட எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு 10 நாள் மின்சாரம் வரவே இல்லை. அதனால மக்காச்சோளம், வெங்காயம் இந்த மாதிரி பயிர்கள்லாம் கருகி விவசாயி பயங்கரமாக பாதிப்படைஞ்சிருக்காங்க.
அதே மாதிரி இந்த வருஷம் வெய்ய காலம் வந்ததையுமே மறுபடியும் அதே பிரச்சனை. இன்னைக்கு கரண்ட் வந்து 22 நாள் ஆச்சு மும்முனை இணைப்பு வந்து. இது எதாவது பிரச்சனைன்னா சிங்கிள் பேஸ் கொடுத்து ஊருக்குள்ள லைட் எரியிற மாதிரி மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்ல. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்களில் உரிய விளைச்சல் இல்லாததால் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பழனி அருகே உள்ள வையாபுரி கண்மாய், சின்ன கலையம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தற்போது அறுவடை செய்யும் போது நெற்பயிரில் நெல்மணிகள் இல்லாமல் வெறும் நெற்கதிர்களாக உள்ளதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே திறனற்ற திமுக அரசு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள்ல இந்த நெல் விதை வந்து ஏமாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது விளைஞ்சு கதிரா வர்ற போது வெறும் கதிராக, வெண்கதிராகவும், சோடை போயும், கருக்காயாகவும் வந்துருச்சு. அப்போ ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் முதலீடு செஞ்சு அந்த வருமானத்தை வைத்தான் விவசாயிகள் வாங்கின கடனை கட்ட வேண்டியது இருக்குது. ஒரு வருடத்துக்கு தேவையான குடும்ப செலவையும் அதில் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அது ஏமாத்திடுற போது விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் நஷ்டம் வருது. செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கம் அருகே மயானத்தில் கொட்டப்பட்ட மரக்கழிவுகளை அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையின் போது சாலைகளில் முறிந்து விழுந்த மரங்கள் பாலாஜி அவென்யூ பகுதியில் உள்ள மயானத்தில் கொட்டப்பட்டன. தற்போது வரை அந்த மரங்கள் அகற்றப்படாமல் உள்ளதால் மரக்கிளை கழிவுகளிலிருந்து பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீடுகளுக்குள் வருவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். மரக்கிளை கழிவுகள் அகற்றப்படும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா வாக்குறுதி அளித்து பல மாதங்களாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சுடுகாட்டுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு குப்பை கிடங்கையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு குப்பைங்களாம் மேலே குமிச்சு வச்சுருக்காங்க. அது அந்த ரீசைக்கிள் ப்ராசஸிங் நடக்கிறதுனால அப்படி ஒரு நாத்தம் உள்ள வீட்டுக்குள்ளேயும் எங்களால் இருக்கவே முடியாது. கதவு திறந்துட்டு வந்தால் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். அதை ப்ரீத் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி இங்கே வந்து ஃபீவர் வருது. ரெண்டாவது கொசு தொல்லை ஜாஸ்தி. அதையும் தாண்டி பெரிய பெரிய பாம்புங்க நிறைய இருக்குங்க. 2nd ஃப்ளோர் வரைக்கும் மேலே பைப்பை பிடிச்சிட்டு பாம்புங்க ஏறுது. இதே இடத்துல நாங்கள் 2-3 வாட்டி வந்து ஃபயரிங் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பாம்பை வந்து அப்போ அதை வந்து பிடிக்கிறதுக்காக வர வச்சுருக்கோம்.